அவங்களை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நாங்கள் பஸ்லேயே தான் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் அவங்க வந்து ஓகே பிள்ளைங்க எதுக்கு கஷ்டப்படணும் அப்படின்ட்டு எங்களுக்காக ஒரு காரே வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி யாராச்சும் பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நான் அன்றைக்கி தான் நேரில் பார்த்தேன். பட் இவங்க வேற லெவல் சூப்பர். அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்தாங்க எங்கள் கூட. சூப்பராக ஜாலியாக இருந்துச்சு. எங்களுக்குமே வந்து பஸ்ஸில் போயிட்டு வந்திருந்தா கண்டிப்பாக அலைச்சலாக தான் இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, நாங்கள் லாஸ்ட் இயருமே பஸ்ஸில் தானே எல்லா இடத்துக்கும் சுற்றிட்டு இருந்தோம் அப்படின்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டோம். பட் இவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்காக காரில் புக் பண்ணி நாங்கள் அதில் வைப் பண்ணி டான்ஸ் ஆடிட்டுலாம் போயிட்டு இருந்தோம். சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ஒவ்வொரு கஷ்டத்தோடு தான் வந்திருந்தோம். பட் அந்த 3 days வந்து எல்லாருமே எல்லாத்தையுமே மறந்து சிரிச்சு அந்த 3 நாட்கள் தான் எனக்கு ஞாபகம் வருது. சூப்பராக இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு எங்கேயாச்சும் போங்க. ஒரே லூப்லேயே இருந்தால் நமக்கு அது போர் அடிச்சிடும். ஸோ எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நமக்கு சூப்பராக இருக்கும், நம்மளோட ஹெல்த்துக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், சின்ன வயசில் வந்து ஊட்டி போனது. அதுக்கப்புறம் இப்போ தான் ரீசெண்டாக போக ஆரம்பிச்சிருக்கேன். மறுபடியும் போனேன் நான். ஸோ சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போய்